எண்பழி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லைக்கா நிறுவனம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற படம் வந்து வேட்டையன். படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சுட்டு படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. பல நாட்களா அது நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, படத்துடைய டப்பிங் பணிகள் முழு வீச்சில் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து படத்தின் பிரதான வில்லன் பாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஃபகத் பாசில் வந்து தன்னுடைய டப்பிங் பணிகளை முடிச்சுட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, படத்தின் கதாநாயகி மஞ்சு வாரியர். அவங்க தன்னுடைய டப்பிங் பணிகள முடிச்சுட்டு, படத்தில் நடிச்ச அந்த அனுபவம், ரஜினிகாந்துடன் நடிச்ச அனுபவம், இது எல்லாத்தையும் வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. படத்துல தான் ரஜினிக்கு மனைவியாக நடிக்கிற ஒரு செய்திய வந்து அவங்க சொல்லிட்டு போனாங்க. அடுத்து இந்த படத்தில் நடிக்கிற இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் ரித்திகா சிங். இறுதி சுற்றில் நடிச்சாங்கல்ல, அந்த நடிகை. அவங்களும் வந்து அவங்களுடைய டப்பிங் பணிகள முடிச்சுட்டாங்க. அது பத்தி லைக்கா நிறுவனம் அண்மையில் வந்து தனது சமூகதள பக்கத்தில் வந்து இந்த செய்தியை பகிர்ந்து அ புகைப்படங்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ முக்கியமான அந்த லீடு கேரக்டர்ல நடிக்கிற நடிகர்களுடைய டப்பிங் பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான டப்பிங் பணி யாருதுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன். இவங்க 2 பேரும் வந்து இன்னும் தங்கள் டப்பிங் பணிகள முடிக்கல. அமிதாப் பச்சனுக்கான டப்பிங் நிச்சயமா வந்து மும்பையில தான் நடக்கும். இங்க அவர் வந்து செஞ்சு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரஜினி மட்டும் இன்னும் நடிக்கல. அவர் வந்து ரஜினி மட்டும் இன்னும் பேசி குடுக்கல. அவர் இப்போ கூலி படத்தினுடைய 4வது கட்ட படப்பிடிப்புல இருக்காரு. ஏற்கனவே கூலி 3 கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சுச்சு. இது 4வது கட்டம். அதுக்கப்புறம் வரேன். இப்போ ரஜினி ஏன் வந்து இன்னும் டப்பிங் பேசல அப்படிங்கிறது பெரிய கேள்வியா முன்வைக்கப்படுது. திரையுலகில் உள்ள பல பத்திரிகையாளர்களை கூட இத பத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து தலைவர் இன்னும் டப்பிங் பண்ணி குடுக்காம இருக்காரு? எப்பவுமே வந்து முதல்ல நடக்கிறது அவரோட டப்பிங்கா தான் இருக்கும். அவருடைய படங்கள பொறுத்தவரைக்கும், முதல்லயே ஆரம்பத்திலேயே வந்து அவர் முடிச்சு குடுத்துருவாரு. அதிகபட்சம் ரஜினிகாந்த் வந்து 1 1/2 நாள்ல ஒரு முழு படத்துக்கும் டப்பிங் பேசிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அண்மையில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அ இந்த படம் ஜெயிலருக்கு வந்து அவரு 2 நாட்களுக்குள்ள வந்து டப்பிங்க முடிச்சு குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அ ஏன் வந்து இன்னும் டப்பிங் பேசாம இருக்காரு ரஜினி? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு வந்து பலரும் பல பதில் சொல்றாங்க. அதுல முக்கியமான பதில் என்னன்னா, ரஜினிக்கும் லைக்கா நிறுவனத்தினுடைய அந்த அவங்களுடைய இப்போதைய அந்த போக்கிற்கும் ஒரு சின்ன உரசல் இருக்கு. அதனால வந்து அவரு இன்னும் டப்பிங் பேசாம இருக்காரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. பொதுவா வந்து ரஜினிகாந்த் தன்னுடைய தயாரிப்பாளர்கள் அல்லது இயக்குனர்கள் இவர்களோட எப்பயுமே நல்ல புரிதலோட தான் இருப்பார். அவரு வந்து புரிதல் இல்லன்னா அந்த படத்துல வேலை பார்க்கவே மாட்டார். அதுவும் தயாரிப்பாளர்களோடு இணக்கமான சூழல் இருந்தா மட்டும் தான் தொடர்ந்து அவங்களோட அவர் பணியாற்றுவார். அந்த வகையில இந்த பக்கம் சன் பிக்சர்ஸ்க்கு கலாநிதி மாறன் கூட அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி, தொழில் ரீதியாவும் சரி, ரொம்ப இணக்கமான ஒரு சூழல் இருந்தது. 2 பேரும் பரஸ்பர மரியாதையோட நடந்துக்கிறாங்க. கலாநிதி மாறன் ஒரு படி மேல போயிட்டு ரஜினிக்கு தீவிரமான ரசிகரும் கூட. அந்த பக்கம் சுபாஷ்கரன பார்த்தா அவரும் அதேதான். அதே மனநிலை உள்ள ஒரு மனிதர் தான். ரஜினி மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறவர். ரஜினிய தன்னுடைய குரு அப்படின்னு நினைக்கக்கூடியவரு லைக்கா சுபாஷ்கரன். பல மேடைகள்ல வந்து அத சொல்லிப்பாரு. அதுவும் பொன்னியின் செல்வன்ல ரஜினிகாந்த் நடிக்கல. ஆனா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவர் பேசி குடுத்ததே அந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு. மேடையிலே சொல்றாரு. ரஜினிகாந்த் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியவரு. அவர் வந்து இந்த படத்துக்கு பேசுனதே வந்து இந்த படத்தின் வெற்றியை உறுதிப்படுத்துச்சுன்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே சொன்னார். அந்த மாரி ஒரு நட்பு. அதேபோல ரஜினியும் கூட லைக்கா சுபாஸ்கரனை வந்து தனது இனிய நண்பராக பல மேடைகள் வந்து சொல்லியிருக்காரு. வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு மனஸ்தாபத்துல இத பேசி கொடுக்காம இருக்காரு அப்படின்ற சின்ன புள்ளத்தனமான அந்த குற்றச்சாட்டுகள் வந்து முகாந்திரமே இல்ல. அவருக்கு அதிருப்தி இருக்கலாம். ஒருவேளை. ஏன்னா, அந்த வேட்டையன் படப்பிடிப்பு மும்பையில நடந்தப்போ, அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்ததுக்கான பில்லு செட்டில் ஆகாம, அங்க அமிதாப் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதா போச்சு அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல ரஜினிக்கு மனதில் சில வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை வந்து ஒரு நாளும் வந்து ரஜினிகாந்த் வெளியில காட்டிக்கிட்டது இல்ல. காட்டிக்கவும் மாட்டாரு. அதுதான் அவருடைய பெருந்தன்மை, இயல்பு. அதனால இதுக்காக வந்து அவர் தன்னுடைய இயல்பை மீறி நடந்து கொள்ள மாட்டார். அவருக்கான அந்த டப்பிங் கால் ஷீட் எப்ப அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் எப்ப குடுத்திருக்காருன்னு தெரியாது இல்லையா? தெரியாமயே வந்து நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? ஸோ விரைவில் வந்து அவர்
இந்த படத்தினுடைய டப்பிங்கில் கலந்து கொள்வார். அந்த படம் முடியும் அப்படின்னு நம்பலாம். இப்ப அடுத்து படத்தினுடைய ரிலீஸ் டேட் ஏன் இன்னும் சொல்லாம இருக்காங்க? இப்போ வேட்டையன் பத்திய எப்படி விடாமுயற்சிக்கு அவங்க அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறாங்களோ, அது போல வேட்டையனுக்கு மெல்ல மெல்ல திருப்பி அப்டேட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த டப்பிங் பேசுனது. அதே போல ஃபகத் பாசிலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது, அவரு ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் 2 பேரும் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரியான படங்கள வெளியிட்டது. இப்படி அவங்க நாங்க ஒண்ணும் ஆர்வ குறைபாடுல இல்ல. உற்சாகம் குறைந்து டல்லாகி போய் உட்கார்ந்துரல. நாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கோம். அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி லைக்காவும் தொடர்ச்சியா அப்டேட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்டையனுங்கிறது நவம்பருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி வந்தா தான் படம் இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகி ஆகணும். அடுத்த வருஷம்னாக்க பொங்கலுக்கு அஜித் படம் வருது. இன்னும் பெரிய படங்கள் சில வந்துச்சுன்னா, இந்த படம் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நவம்பருக்குள்ள இந்த படம் வெளியாகிடும். விரைவில் அதை குறித்து அறிவிப்பாங்க. படத்தோட சிங்கிள், டீசரு, ட்ரெய்லரு இதெல்லாம் அடுத்தடுத்து வருவதற்கான அறிகுறிகள் தெரியுது. அத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ம ரஜினியோட கூலி படத்தோட ரிலீஸ் டேட்டு. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ்ன்னு வேணா வச்சுக்கங்க. இந்த படம் வருகிற 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த படம் வெளியாகக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்ன விசேஷம்? எதனால அந்த டேட் அப்படின்னா, அத அடுத்த வீடியோல சொல்றோம். என்ன அவசரம்? அடுத்து ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 பத்தி ஏற்கனவே ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம். கிட்டத்தட்ட அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட மாதிரி தான். இந்த நிலையில படத்தோட இயக்குனர் நெல்சன் திரும்ப பேசியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாமே தயாரா இருக்கு. புரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணிட்டா மத்தது எல்லாம் நான் வெளிப்படையா சொல்லிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக ஜெயிலர் 2 அப்படிங்கிறது 100க்கு 100% கன்ஃபார்மு. அதே போல இந்த படம் 2025ல் வெளியாகிறதுங்கிறதும் 100க்கு 100 உறுதி. காரணம் 2 முக்கியமான தேதிகள் அந்த வருஷம் வருது. அதுல ஒண்ணு ஆகஸ்ட் 15, இன்னொன்னு டிசம்பர் 12. இந்த இரு தேதிகளுக்குள் இந்த இரு தேதிகளிலும் அந்த இரு படங்களை வெளியிடுவதற்கான வேலைகள் நடக்குது. 2025 ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட ஆண்டு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இப்போ செய்திகள் வருது. கூலி ஷூட்டிங் தளத்தில் இருந்தோம். அதே போல ஜெயிலர் 2 அந்த குழுவிடமிருந்து வருகிற செய்திகள் எல்லாம் நாம் சொன்னதை 100% உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. 2025 பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரஜினியினுடைய ஆண்டு தான் அது. ரஜினி பட செய்திகள், ரஜினி பட விவரங்கள் தான் முழுக்க இணையத்தை ஆக்கிரமிக்க போகின்றன. அதனால இன்னும் ஒரு வீடியோவில் இந்த ஜெயிலர் 2 பற்றிய மேலும் சில முக்கியமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.